ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்சோலாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராமாயணம் உண்மைன்னு சொல்கிற மாரி 15 எவிடன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இலங்கையில் ஒரு பெரிய மனிதனோட காலடித்தரம் இருக்குது. இதை பற்றி சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது ஹனுமானோட காலடித்தரம்ன்ட்டு. இது ஹனுமானோட காலடித்தரம்னு அங்கே உள்ள மக்கள்னு நம்புகிறாங்க. ஹனுமான் முதல்ல காலை வச்ச இடத்த ரம்போடானு இந்த மக்கள் சொல்கிறாங்க. செகண்ட் எவிடன்ஸ், ராமாயணத்தை படிச்சிருந்தாலோ இல்லை சீரியலில் பார்த்துருந்தாலோ இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜடாயு அப்படிங்கிற பறவை தான் உயிரை கொடுத்து ராவணனை தடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் ராவணன் அதை வெட்டியிருப்பான். ராவணை வெட்டினதால காயமடைஞ்சு அந்த பறவை ஒரு இடத்துல விழுந்திருக்கும். அந்த பறவை விழுந்த இடத்த ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால இந்த ஊருக்கு லே பக்ஷே அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கூட கர்நாடகா ஸ்டேட்டில் லே பக்ஷே அப்படிங்கிற கோயில் இன்னும் இருக்குது. இந்த பேர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ராமர் அந்த பறவையை பார்த்து லே பக்ஷேன்னு சொன்னதுனால தான் இந்த ஊருக்கு இந்த பேர் வந்ததுன்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா லேனா எந்திரு, பக்ஷினா பறவைன்னு அர்த்தம். இதை ராமர் தெலுங்கில் அந்த பறவைக்கிட்ட சொன்னதான் இந்த மக்கள் சொல்கிறாங்க. தேர்ட் எவிடன்ஸ், ராமர் சீதையை காப்பாற்ற போனப்போ தான் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் ஒரு கடல் இருக்குன்னு ராமருக்கு தெரிஞ்சுது. அதனால் கடலுக்கு நடுவில் ஒரு பாலத்தை கட்டி சீதையை காப்பாற்ற போனாங்க. இந்த பாலம் ராமர் சேதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கூகுள் மேப்பில் பார்த்தா கூட இந்த பாலம் தெரியும். இது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க கட்டினதுன்னு நாசாவே சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே சில பேர் நம்ப மாட்டீங்க. அவங்களுக்காக இன்னும் நிறைய எவிடன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது வீடியோவில். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபோர்த் எவிடன்ஸ், ராமரும் ஹனுமானும் கிஷ்கிந்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல சந்திச்சதா ராமாயணத்தில் போட்டிருக்கோம். அந்த கிஷ்கிந்தா இன்னும் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. அங்கே ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப அங்கே இப்போ நிறையா ஹனுமான் கோயில் கிடச்சதா ஆர்கியாலஜிஸ்ட் பேட்டி அடிச்சிருக்காங்க. கோயிலெலாம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆனதுன்னு நம்ம இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் எவிடன்ஸ், சுக்ரீவர் வாழ்ந்த குகை இன்னும் கர்நாடகா ஸ்டேட்டில் அப்படியே இருக்குது. இங்கே போயிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே அப்போது நிறைய காலடி தரங்கள் கிடச்சிருக்கு. அது ராமனோடதாகவும் லக்ஷ்மணனோடதாகவும் இருக்குன்ட்டு இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. சிக்ஸ்த் எவிடன்ஸ், டோலுகண்டா சஞ்சீவி மலையை சில சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அங்கே உள்ள மூலிகை செடிலாம் இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லைன்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த மூலிகை இங்கே வந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தப்ப தான் ராமாயணத்தில் லக்ஷ்மணன் மயக்கம் அடைஞ்சதுக்கப்புறம் ஹனுமான் சஞ்சீவினி மலையை தூக்கி மூலிகையை எடுத்துகிட்டு திரும்பி வச்சதா ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த இன்சிடென்டால் மட்டும்தான் இந்த மூலிகைலாம் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும்ட்டு சயின்டிஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. செவன்த் எவிடன்ஸ், சீதை தனது புனிதத்தன்மையை வெளிப்படுத்த அக்னி பரீட்சை செஞ்சாங்கன்ட்டு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அக்னி பரீட்சை பண்ண இடம் இன்னும் ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு பேர் திவ்ருமலான்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க. எய்த் எவிடன்ஸ், ராவண சீதையை லங்கைக்கு கொண்டு வந்ததும் அவங்க கோட்டைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்ச நாள் மட்டும் ஒரு குகைக்கு பின்னாடி மறைச்சி வச்சுருந்தான். அந்த குகைக்கு ஃபுல்லாக நீர்வீழ்ச்சி இருந்ததுன்னு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குகை பேர் ராவண இலக்கேவுன்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க. நைன்த் எவிடன்ஸ், ராவணனோட தங்க அரண்மனையை கண்டுபிடிக்க நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்ரீலங்காவில் ரிசர்ச் பண்ணாங்க. அப்போது சிகிரியா காட்டுப்பகுதியில் ஒரு அரண்மனை இருந்ததுக்கான தடயம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது ராவணனோட இதுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ராமாயணத்தில் ராவணனோட அரண்மனை காடுகளுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்குன்ட்டு ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் சயின்டிஸ்ட் இது ராவணனோட அரண்மனை இருந்த இடம்ட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. 10th எவிடன்ஸ், ராவணன் சீதையை கடத்திட்டு போனதுக்கப்புறம் அந்த குகைக்கு பின்னாடி மறைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு கார்டனில் சீதையை மறைச்சி வச்சதுக்காக சொல்லப்பட்டிருக்கும். அந்த கார்டன் ஹக்காலா பொட்டானிக்கல் கார்டனாக இருக்குன்ட்டு இங்கே உள்ள மக்கள் நம்புகிறாங்க. இந்த ஹக்காலா பொட்டானிக்கல் கார்டன் இன்னும் கர்நாடகா ஸ்டேட்டில் அப்படியே இருக்குது. 11th எவிடன்ஸ், ராமரை ஜெயிக்க நிறைய யானை படையை உருவாக்கினா, ஆனாலுமே அவனால் ஜெயிக்க முடியலை. அந்த காலத்தில் யானைலாம் இந்த காலத்து யானையை விட பெருசாக இருக்குன்ட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ராமாயணத்தில் நிறைய பெரிய பெரிய யானைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச்சை தொடங்கினாங்க. ஸோ இதுவுமே ராமாயணம் நடந்ததுக்கு இந்த எலும்பு கூடுகள் ஆதாரம்ன்ட்டு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. 12th எவிடன்ஸ், ராமாயணம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹனுமான் வாலில் ராவணை தீயிட்டு எரிக்க சொல்லியிருப்பான். அதனால் ஹனுமான் என்ன பண்ணியிருப்பார்னா, ராவணனோட அரண்மனையை வச்சு மொத்த இலங்கையும் எரிச்சிட்டு வந்திருப்பார். அப்படி எரிஞ்சதுக்கான தடையும் இப்போ கூட ஸ்ரீலங்காவில் உசங்கோடால் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சதுக்கான தீக்கரை இன்னும் உசங்கோடால் அந்த தீக்கரை அப்படியே இருக்குது. 13th எவிடன்ஸ், நீங்கள் இப்போ கூட ராமேஸ்வரம் போனால் ராமேஸ்வரத்தில் கல் மிதக்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வச்சு கூட நிறைய பேர் ராமாயணம் உண்மையிலே நடந்த சம்பவம், வர்ண பகவான் தான் இதை மிதக்க வைக்கிறார் அப்படின்னு இங்கே உள்ள பல மக்கள் சொல்கிறாங்க. 14th எவிடன்ஸ், மகாபாரதம் படிச்சிருந்தீங்களோ இல்லை சீரியலில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், அதில் அனுமன் வந்திருப்பார். இதை வச்சு கூட ராமாயணம் உண்மைன்னு பல பேர் நம்புகிறாங்க. 15th எவிடன்ஸ்,
சிகிரியா காட்டு பகுதியில் ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு மர்மமான பொருள் கிடச்சிது. அது என்னன்னா, ஒரு இறந்து போன 8 அடி மனிதனுக்கு தங்க நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி புதைச்சிருக்காங்க. இது ராவணன் அப்படின்ட்டு உள்ள பல மக்கள் நம்புகிறாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களையும் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ கூட ராமாயணம் உண்மைன்னு இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் இருக்குது, நாசாவே சொல்கிறாங்க ராமாயணம் உண்மைட்டு. ஸோ நம்புங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.